டே 94க்கான ரிவ்யூ நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஒரு பக்கம் வந்து மாயாவும் பூர்ணிமாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து மணியும் விஷ்ணுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்க. அதாவது என்னென்னா, மாயாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிக்சன் வந்து எவிக்ட் ஆகி போயிருக்கான், ஆனால் அவனை விட ஒன்றுமே செய்யலை, என்னுடைய கண் பார்வைக்கு ஒன்றுமே செய்யலை நான் நினச்சிக்கிட்டு இருந்த மணி உள்ளே இருக்கான். அப்போ இந்த கேமில் எங்கேயோ ஒன்று இடிக்குது. அப்படின்னா இந்த வாரம் பூர்ணிமா நீ வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கும், என்னுடைய ஸ்கெட்ச் இதை சொல்லுது அப்படின்னு பூர்ணிமா கிட்ட நேராகவே மாயா சொல்கிறாங்க. இங்கேயும் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விஷ்ணுவும் மணியும் இல்லை, விஷ்ணுவும் தினேஷும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களும் இதே மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வராங்கங்க. யார் வெளியேறுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு தினேஷ் வந்து அர்ச்சனாவை பற்றி ஒரு காசிப் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வெளியில் பிஆர் டீமு இது அதுன்னு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் அழுது ஸ்கோர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா ஃபன் ஜோனு இந்த மாதிரி இது எனக்கு சுத்தமாக தெரியுது. வேலை கீழெல்லாம் எதுவும் செய்கிறது கிடையாது. இப்போ நம்மளாம் எவ்வளோ பொறுப்பாக இருக்கோம், அந்த பொண்ணு இல்லை. ஆனால் இதையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்ல முடியல. கேட்டால் அண்ணன் தம்பின்னு அண்ணன் தங்கச்சின்னு பழகிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு தினேஷ் ஒரு பக்கம் அர்ச்சனாவை பற்றி காசிப் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு வந்து விசித்ராம்மா காலையில் விடிஞ்ச உடனே ஒரு கேள்வியை போடுறாங்கங்க. இந்த வீட்டில் யார் ரொம்ப சேஃபாக கேம் ஆடுறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பூர்ணிமா சொல்கிறாங்க மாயா தான், அதுக்கு ரீசன் எனக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு அவங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. உடனே மாயா சொல்கிறாங்க பூர்ணிமா தான் இந்த வீட்டில் சேஃப் கேம் ஆடுறாங்க, அதுக்கு நான் காரணமே சொல்கிறேன், அவங்க எனக்கு தெரியும்னு சொன்னாங்க, நான் காரணமே சொல்கிறேன். விஷ்ணுக்கு ஒரு நெரேட் பண்ணாங்கல்ல, அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட விஷ்ணுவை பற்றி சொன்ன விஷயம் வேற, அங்கே நெரேட் பண்ண விஷயம் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு அவங்க சும்மா ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு சண்டை போட தொடங்கிக்கிட்டாங்க, மாயாவும் பூர்ணிமாவும். பட் நமக்கு வந்து அது ஒரு கேட்சிங்காக இல்லை. இந்த ரெண்டு லேடிஸும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் அது அப்புறம் ஃபன்னும்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது டக்குன்னு அந்த சண்டை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. எங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்களே சொன்னாங்க, பூர்ணிமா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சேராத, உனக்கு அது நல்லது இல்லைன்னு. அதையும் நான் பொருட்படுத்தாத உங்கள் கூட பழகினேன்னு என்ன சொல்லணும் அப்படின்னு மாயா சொன்ன உடனே பூர்ணிமா உண்மையாலே ஹேட் ஆக தொடங்குறாங்க. என்ன, நான் ஒரு விளையாட்டுக்கு தானே பேசிகிட்டு இருந்தேன், என்னங்க அப்படின்னாங்க சொன்னாங்க உங்கள் வீட்டில் அவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் என் கூட பழகணுன்னா நீங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னோடனே விசித்ரா அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாங்க. ஐயோ இது வேறு மாதிரி போகுதுன்ட்டு. உடனே வந்து மாயா வந்து மன்னிப்பு கேட்க தொடங்குறாங்க. ஆனால் மாயா மனசில் இருந்ததை பேசிட்டாங்கங்கிறது நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது. விஷ்ணுக்கிட்ட மட்டும் பூர்ணிமா ஏமாறல போல இருக்குது, மாயா கிட்டையும் ஏமாந்துருக்காங்க. ஏன்னா நைட்டு வந்து நேரடியாகவே ஒரு ஆறுதலுக்காக சொல்லியிருக்கலாம், நீ எலிமினேட் ஆக மாட்டேன்ட்டு, நேரடியாக எலிமினேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் எலிமினேட் ஆகிப்பேன்னு சும்மா சொல்கிறாங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. இப்போ வந்து என்ன உன் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு, அதாவது ஏற்கனவே விக்ரம் ஃபேமிலி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபேமிலி சொல்லியிருக்காங்க, இப்போ மாயா ஃபேமிலியும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கணம் உடஞ்சி போகுதுங்க பூர்ணிமா. அதுக்கப்புறம் சரி நம்ம இனி இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல, நம்ம பணப்பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த கேமரா கிட்ட பேச தொடங்குது பூர்ணிமா. அப்போ அந்த இடத்துக்கு வர மாயா வந்து மண்டை கழுவுறாங்க. வேண்டாம் நீ போகாத, நான் வந்து சொன்னதெல்லாம் தப்பு, மனசில் வச்சுக்காத, நீ இந்த வீட்டில் இருப்ப, நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இருந்தாலும் பூர்ணிமாவுக்கு அந்த வருத்தம் போகலை. சரி, பூர்ணிமா வருத்தப்படுறத பார்த்த பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை நம்ம ஒரு மனசு சந்தோஷப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கேம் வச்சா பூர்ணிமாவுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும், ஒரு கேம் வைக்கிறார். அந்த கேமில் வந்து இப்போ நினைச்சது போலவே பூர்ணிமா வெற்றி பெறுகிறார்கள், ஐஸ்கிரீமும் சாப்பிடுகிறார்கள். ஆனால் ஐஸ்கிரீம் ரொம்ப சின்ன ஐஸ்கிரீமாக வந்தாலும் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஐஸ்கிரீமும் 2 கொடுத்து வர்றாரு. ஒரு சந்தோஷ மனநிலைக்கு பூர்ணிமா வராங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பூர்ணிமாவுக்கும் விசித்ராவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. 9 லட்சம் வச்சுருக்காங்கங்க, நல்லா தாங்க இருக்குது, என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கே 9 லட்சம்லாம் கிடைக்காது, அதில் பாதி கூட கிடைக்காது, இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு என்னென்னா நான் சேவ் ஆகிடுவேன் அப்படின்னா கூட நான் ஒரு வாரம் இருந்து ஃபினாலே பார்ப்பேன், எவிக்ட் ஆகிடுவேன்னா வேஸ்ட்டு தானே, அதுக்கு நான் பணத்தையே எடுத்துகிட்டு போயிடலாமே. அப்படிலாம் யோசிக்காத, வேணும்னா எடுத்துகிட்டு போ அப்படின்னு விசித்ராமாவும் சொல்கிறாங்க. பட் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஸ், நாம் இந்த விஜய் வர்மா மணிலாம் இருக்கும்போது நம்ம எப்படி எவிக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது போல இருக்குது மனசுக்குள்ளே. என்ன நினச்சிட்டாங்கன்னா மக்கள், நான் இப்போ கூட போய் அன்அஃபிஷியல் செக் பண்ணிட்டு தான் வரேன், பூர்ணிமா தான் ஸ்டில் லாஸ்ட், வாக்குகள் போடுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அது பூர்ணிமாவே சொன்னது போல் அவங்களுக்கு வந்து அது இல்லை, புரிஞ்சுக்கிறோம். அதனால் பூர்ணிமா வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த கான்வர்சேஷனில்
நிக்சன் வெளியேறியதற்கு காரணம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விசித்ராமா அது லைவ்ல வந்தது. ரொம்ப கிளியராக சொன்னாங்கங்க. தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவன் பூர்ணிமாக்கான்னா இந்த பிரின்ஸுன்னு பேசு, இது நீ பூர்ணிமான், அதுமாரி நடனம் ஒன்று ஆடினீங்க, இதெல்லாம் வெளில போனது காரணம்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ச்சனா கிட்ட விசித்ராமா எனக்கு பூர்ணிமா மாயா மேலே ட்ரஸ்ட்டு கிடையாது, அவங்க என்னை ரொம்ப டிச்சிங் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க ஒரு நடுவில் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதையெல்லாம் பார்க்குறோம். வழக்கம் போல் அந்த பக்கம் நீங்கள் திரும்பினீங்கன்னா விஷ்ணு புலம்பிஃபிங் விஷ்ணுன்னு அவருக்கு பேர் வச்சிடலாங்க. எப்போ பார்த்தாலும் புலம்பல், முடியலடா சாமி அப்படின்னு ஆகுது. தினேஷ், அதாவது விஷ்ணுவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் மாயா பூர்ணிமாவை பற்றி புலம்பி கிடக்கிறாரு. தினேஷ் வந்து விசித்ராவை பற்றி புலம்பிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளெல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறோம். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நடுவில் மாட்டிக்கிட்டு மணி முழிச்சிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மாயாவை இன்விசிபிள் ஆக்க சொன்ன உடனே ஐயோயோன்னு ஆயிடுச்சு, கிரிஞ்சு மேக்ஸ் ஆகிடுச்சு. இந்த 1 hour எபிசோட்லேயே நீங்கள் உங்களால் முடியலல்ல, 24/7 பார்த்தவங்க நிலமெல்லாம் என்ன ஆகும்? என்னால் முடியவே இல்லை. என்னடா இவ்வளவு ஒரு இதுவாக இருக்குன்ட்டு நம்ம பார்த்தோம். சில விஷயங்கள் வந்து இன்விசிபிளே இதுவாக பண்ணலாங்க, என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு பிடிக்கல. அதை யாருன்னா ரசித்து இப்போ சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன், எந்த கண்டஸ்டன்ஸு எவ்வளோ முக்கியமான கண்டஸ்டன்ஸாக அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்குவாங்க போல இருக்கு, அவங்களுக்குன்னு ஏதோ அந்த ஃபயர்லாம் விடுவாங்க போல இருக்கு. அது என்னென்னா ஒருவேளை அவங்கவுங்க பேஜை அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்களா இல்லை காசு கொடுக்குறாங்களா எவனாது, ஒன்றுமே எனக்கு புரியல. ஏன்னா சில கண்டஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது, அவங்களுக்குலாம் ஃபேன்ஸா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஏதோ அது ஒரு சண்டை, ஒரு வார் மாதிரி போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் இப்போ நீங்கள் ஓவரால் எடுத்து பாருங்களேன், விஜய் வர்மா டாஸ்க்கை தவிர்த்து வேறு எங்கேயும் பேசுறது இல்லை, கமல் சார் எபிசோட் தவிர்த்து வேறு எங்கேயும் பேசுறது இல்லை, சைலண்ட்டாக இருக்காப்புல. விஷ்ணு எப்போ பார்த்தாலும் குறை பேசிகிட்டு இருக்காரு மாயா பூர்ணிமாவை. தினேஷ் எப்போ பார்த்தாலும் யாரை குறை பேசிகிட்டு இருக்காரு, விசித்ராவை. மாயாவும் பூர்ணிமாவும் அவங்க ரெண்டு பேருமே குறை பேசிக்கினே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். இந்த நடுவில் அர்ச்சனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த பொண்ணு ஏதோ கிக்கி பிக்கின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிற மாதிரி பார்க்குறோம். விசித்ராமா இதெல்லாம் உட்காந்துன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சிகளுடன் தொடர்ந்து போயிட்டுருக்கு எபிசோட். ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு இது எதுவுமே இல்லையேங்க. என்ன இது, போன சீசன்லாமா இப்படியா இருந்தது? அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த சீசன் இப்படி போகுது? கிரியேட்டிவ் டீம்ஸ் என்ன பண்ணுங்கடா. இதில் வந்து அர்ச்சனா ஒரு கட்டத்தில் வருத்தப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தேன். என்னென்னா இந்த ஃபேன் ஜோனில் தமிழுக்கும் செந்தமிழுக்கும் மாயாவா, இதுக்கும் மாயா, அப்போ மாயாவுக்கு தான் அதிகப்படியான ஆதரவு இருக்கோ அப்படின்னு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த காட்சி, இதெல்லாம் 24/7 பார்த்தேன். வேறு என்னங்க, வேறு என்ன இந்த எபிசோட் பற்றி சொல்கிறது? இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, பட் நாளைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேராக நாளைக்கு பணப்பட்டி தூக்க போகிறாங்க.